வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நோய் தொற்றியது. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டின் அருகே உள்ள ஊரில் கைலாசம் என்ற கைராசிக்கார வைத்தியர் இருந்தார். அவர் தம்மிடம் வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி வந்தார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாகவே சிகிச்சை அளித்து மருந்து கொடுத்து வந்தார். அவரது மனைவி பார்வதிக்கோ அவரது இந்த போக்கு சற்றும் பிடிக்கவில்லை. தன் கணவன் கை நிறைய சம்பாதித்து நகை, பட்டுப்புடவை என்றெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமென அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் அது அவளுக்கு பகல் கனவு போலதான் ஆயிற்று. ஒரு நாளிரவு 11 மணி. கைலாசமும் பார்வதியும் தூங்கிக் கொண்டிருக்கையில் யாரோ அவர்களது வீட்டு கதவை தட்டினார்கள். பார்வதி, இதென்ன தொல்லை என்று முணுமுணுத்தவாறே கதவை திறக்க சென்றாள். அவள் பின்னாலேயே கைலாசமும் சென்றார். பார்வதி கதவை திறந்ததும் அங்கு ஒரு ராட்சசன் நிற்பதைக் கண்டு பயந்து அலறினாள். கைலாசம் அவளது பயத்தை போக்கும் போதே ராட்சசன் வீட்டிற்குள் நுழைந்து பொத்தென விழுந்தான். அவன், எனக்கு கை கால் குடைச்சல், உடம்பெல்லாம் எரிச்சல், நா வறட்சி, நீங்கள் நல்ல வைத்தியர் என்று கேள்விப்பட்டு வந்தேன் என்றான். கைலாசமும் நிதானமாய் அவனது நாடியை பிடித்து பார்த்துவிட்டு, நீ நோய் முற்றிய பின் இப்போது என்னிடம் வந்திருக்கிறாய். பரவாயில்லை. 1 மாதம் தினமும் வந்து நான் கொடுக்கும் மருந்தை உட்கொண்டால் உனது இந்த அமரமேக வியாதி மறைந்து நீ குணமடைவாய் என்று கூறி சில மாத்திரைகளை கொடுத்து விளங்கச் சொல்லி ஒரு கஷாயமும் கொடுத்தார். அவனும் அதை பருகிவிட்டு மறுநாள் நள்ளிரவு வருவதாக கூறி எழுந்து சென்றான். ராட்சசன் போனதும் பார்வதி, அவன்தான் ராட்சசன் ஆயிற்றே, நிறைய பணம் சேர்த்து வைத்திருப்பானே, வைத்தியம் பார்க்க 5000 ரூபாய் வேண்டும் என்று கேட்டு வாங்காமல் இப்படி அசடாக இருக்கிறீர்களே என்று கடிந்து கொண்டாள். கைலாசமோ, நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பது என் கடமை, அதற்கு இவ்வளவு பணம் கொடு என்று நோயாளியிடம் வியாபாரம் செய்வது போல கேட்க மாட்டேன். அவனாக இஷ்டப்பட்டு கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன் என்றார். பார்வதி முகத்தை சுளித்து கொண்டு போனாள். மறுநாள் ராட்சசன் வந்தபோது பார்வதி, அண்ணா, வைத்தியம் பார்க்க தினமும் வைத்தியருக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். இன்று கொண்டு வரவில்லையானாலும் நாளை முதலாவது கொண்டு வா, வெறுங்கையுடன் வராதே என்றாள். அது கேட்டு ராட்சசன் கோபம் கொண்டு, இதோ பார், அண்ணன் தம்பி என்றெல்லாம் உறவு கொண்டாடி பணம் பறிக்க முயலாதே. யாரிடம் எவ்வளவு பணம் உள்ளது எனக் கண்டு நான் அதை பிடுங்கிக் கொள்பவன். எனவே என்னிடம் பணம் கேட்பவனை அடித்து கொன்று விழுங்கி விடுவேன், இதை தெரிந்து கொள் என்றான். இதை கேட்டு பார்வதி வாயடைத்து போனாள். இனி ராட்சசனிடம் பேசி பயனில்லை என்றும் அவன் தன் உறைவிடத்தில் சேர்த்து வைத்துள்ள பணத்தை கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வருவது எனவும் அவள் தீர்மானித்து கொண்டாள். 2 நாட்களுக்கு பின் அவள் தன் கணவனிடம் தான் தன் பிறந்த ஊருக்கு போய்விட்டு 2-3 நாட்களில் திரும்பி வந்து விடுவதாக கூறி வீட்டை விட்டு கிளம்பினாள். ஆனால் அவள் தன் பிறந்த ஊருக்கு போகாமல் அவ்வூர் எல்லையில் ஓரிடத்தில் பதுங்கி மறைந்திருந்தாள். அன்றிரவு ராட்சசன் வைத்தியரை கண்டு மருந்து சாப்பிட்டு விட்டு காட்டினுள் உள்ள தன் குகைக்கு போனபோது பார்வதியும் அவனை பின்தொடர்ந்து அவன் கண்ணில் படாமல் சென்றாள். ராட்சசனின் குகையை கண்டு கொண்ட பின் மறுநாள் இருட்டும் வரை அங்கேயே ஓரிடத்தில் ஒளிந்திருந்தாள். ராட்சசன் அன்றிரவு மருந்து சாப்பிட குகையை விட்டு கிளம்பி சென்றதும் அவள் அவனது குகைக்குள் சென்று பார்த்தாள். அங்கு ஒரு பையில் தங்க நகைகளும் இன்னொரு பையில் தங்க நாணயங்களும் இருப்பது கண்டு ஒரே அடியாக மகிழ்ந்து போய் அவற்றை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு விடியும் வேளைக்கு ஊரை அடைந்து வீட்டிற்கு சென்றாள். அப்போது கைலாசம் வீட்டின் பின்புறம் கிணற்றங்கரையில் குளித்து கொண்டிருந்தார். தான் வந்ததை அவர் பார்க்கவில்லை என்று கண்டு பார்வதி தான் கொண்டு வந்த பைகளை பரண் மீது ஓரிடத்தில் ஒளித்து வைத்துவிட்டு பரணிலிருந்து கீழே இறங்கினாள். அப்போது அவள் மிகவும் களைத்து போனதால் கட்டிலில் படுத்து விட்டாள். குளித்துவிட்டு உள்ளே வந்த கைலாசம் கட்டிலில் படுத்திருந்த தன் மனைவியை பார்த்து, நீ எப்போது வந்தாய், உன் உடம்புக்கு என்ன என்று கேட்டார். அவளும் கை கால் குடைச்சல், உடம்பில் எரிச்சல், நாவறட்சி என்றாள். கைலாசமும், இது ராட்சசனுக்கு வந்த நோய், உன்னை எப்படி பற்றி கொண்டது? சரி, அவனுக்கு கொடுத்த மருந்தையே கொடுக்கிறேன், 2-3 நாட்களில் குணமடைந்து விடுவாய், அதுவரை சமையலை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி குளிகைகளையும் கசாயத்தையும் கொடுத்தார்.
அன்றிரவு ராட்சசன் வந்தபோது கைலாசம் அவனை பரீட்சித்து பார்த்துவிட்டு, உன் நோய் அதிசயிக்கத்தக்க விதமாய் போய்விட்டது. இனி நீ மருந்து உட்கொள்ள வேண்டியதில்லை என்றார். ராட்சசனும், நான் காட்டை விட்டு போகப் போகிறேன். என் இருப்பிடத்தை யாரோ தெரிந்து கொண்டு நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் நகைகளையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள். அதனால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. இப்போது நோய் போய்விட்டது, மறுபடியும் வந்தால் என்ன செய்வது என்று கேட்டான். கைலாசமும், பரவாயில்லை, மறுபடியும் நோய்வாய்ப்பட்டால் பொறுத்து கொண்டு என்னிடம் வா, மருந்து கொடுக்கிறேன் என்று கூறி அவனை அனுப்பினார். பிறகு அவர் தன் மனைவியிடம், பார் இந்த அதிசயத்தை, அவனது பாவப்பணம் அவனை விட்டு போனதும் அவனது நோயும் போய்விட்டது என்றார். அப்போது பார்வதி, அந்த நோய் ராட்சசனிடமிருந்து வந்து என்னை பற்றி கொண்டு விட்டது. அவனது பாவ பணத்தை நான் தான் திருடி எடுத்து வந்து நம் வீட்டு பரன் மீது வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் தலையை சுற்றி எங்காவது எரிந்து விடலாம் என கூறி தான் 2 நாட்களில் செய்ததை விவரமாக கூறினாள். கைலாசமும் அவள் கூறியதை கேட்டுவிட்டு, கவலைப்படாதே, நீ எடுத்து வந்த பணத்தை எல்லாம் கிராமத்து மணியக்காரரிடம் கொடுத்து விடுவோம். அவர் மிகவும் நல்லவர். ஊர் நன்மைக்காக அந்த பணத்தை அவர் செலவு செய்வார். பாவ பணம் உன்னை விட்டு போய்விடும், நீயும் உடனே குணமடைந்து விடுவாய் என்றார். பார்வதியும் அவ்வாறே செய்ய சொல்ல, கைலாசம் பரன் மீதிருந்த 2 பைகளையும் எடுத்து கொண்டு போய் மணியக்காரரிடம் கொடுத்து அவற்றை ஊர் நலனுக்காக செலவு செய்ய சொன்னார். பாவ பணம் வீட்டை விட்டு போனதும் பார்வதியும் குணமடைந்தாள். அவளை பற்றிய தொற்று நோய் போய்விட்டது. குட்டி கதை. அற்ப புத்தி உடையவன். சில ஆண்டுகளாக ஒரு அரசனுக்கு குழந்தை பிறக்கவில்லை. மற்றொரு அரச குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி அமைச்சர்கள் முதலானோர் ஆலோசனை கூறினர். ஆனால் அரசன் அதை ஏற்க மறுத்துவிட்டான். சில மாதங்களுக்கு பிறகு அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக விழா கொண்டாடியது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியின் நினைவாக அரண்மனையில் பணிபுரிவோர் அனைவருக்கும் வேட்டி, துண்டு, புடவை முதலியவற்றை வழங்குமாறு உத்தரவிட்டான் அரசன். எல்லோரும் மகிழ்ச்சியோடு வேட்டி, துண்டு, புடவையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தனர். அவர்களில் ஒருவன் மட்டும் மிகுந்த மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஓடி வந்தான். ஏன் இப்படி துள்ளி குதித்து ஓடி வருகிறாய் என்று வழியில் அவனை பார்த்து ஒருவன் கேட்டான். அரண்மனையில் எனக்கு 2 வேட்டி 2 துண்டு கொடுத்தார்கள் என்றான். கையில் ஒரு வேட்டி ஒரு துண்டுதானே வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் அவன். என் பக்கத்து வீட்டில் இருக்கும் ராகவனுக்கு கொடுக்கவில்லை, அதனால் எனக்கு 2 கொடுத்ததாக தானே எண்ண வேண்டும் என்றான் அவன். அடுத்த வீட்டுக்காரனுக்கு கிடைக்கவில்லை என்பதில் அவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சிலர் இப்படி அற்ப சந்தோஷம் கொள்வார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.